பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம பாக்கியம் இருந்துட்டு நேராக வீட்டுக்கு வந்த உடனே குளிரில் இருந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டாங்க, சேர்த்து வச்சு இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கோவப்படுவோம். அதுக்கு அடுத்ததாக மயில் இருந்துட்டு அம்மான்னு சொல்லி கட்டி பிடிச்சு அழுகிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு வந்துட்டாங்கல்ல, இன்னைக்கே ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு நீங்களாம் மனுஷ ஜென்மதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னாச்சு சம்மந்தி? ஏன் வந்ததும் வராதம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? மயில் ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? மயிலை மட்டும் தப்பு பண்ணல, குடும்பமா சேர்ந்து எங்க குடும்பத்தை முட்டாளா ஆக்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சம்மந்தி என்ன சொல்றீங்க? நாங்க எதுக்கு உங்களை முட்டாளா ஆக்கணும்? என்ன சம்மந்தி இப்படியெல்லாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க மயிலை வேற அழுந்துக்கிட்டே இருக்கா, என்னதான் ஆச்சு? மயில் ஏன் ஃபோன் பண்ணா கூட எடுக்கவே இல்லை, உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் இவ வாழ்க்கையே இன்னையோட முடிய போகுது, இதில் உடம்புக்கு பிரச்சனையான வேற கேட்குறீங்க, என்ன சொல்கிறீங்க? மயிலோட வாழ்க்கை முடிய போதா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஆஹா, பிளான் போட்டு கொடுத்ததே நீங்கள் தான், ஆனால் ஒன்றுமே புரியலன்னு எப்படி உங்களால் இவ்வளோ பச்சையாக சொல்ல முடியுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு குழலி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ படிப்பு விஷயம், வயசு விஷயம், இப்படி எல்லா விஷயமும் எங்கள் குடும்பத்துக்கு தெரிஞ்சிருச்சு. இவ்வளோ நாடகம் ஆடி எதுக்காக இந்த பொய்யை நீங்கள் சொல்லி உங்கள் வீட்டு பொண்ணை எங்கள் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? இப்போவே மரியாதையாக உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பாக்கியம் ஷாக் ஆகுறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.